எதுக்காக பண்ணுவாங்கன்னா அந்த காய்கறி செடி பல செடியெலாம் இருக்குல்ல அதில் வந்து அந்த பூக்கள் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக பூவெல்லாம் கொட்டிடுங்க. இப்போ வந்து இதை நம்ம தேர்மோட்டை பயன்படுத்துறதுனால பூக்கள் அதிகமாக வைக்கும், அதே இடத்துல நல்லா நிற்கும், பூ நல்லா நிற்கும், அதனால காய்கறி நிறைய வரும். அது எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து இதில் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா மோர் வந்து 5 லிட்டர். இப்போ வந்து நம்ம சும்மா விளக்கம் பண்ணி கட்டுறதுக்காக வந்து எடுத்துக்கணும். மோர் 5 லிட்டர் எடுத்துக்கணும், தேங்காய் பால் வந்து 2 லிட்டர் எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த மோர் இருக்குல்ல, மோர் 2 லிட்டர் எடுத்து இதை வந்து புளிக்க வைக்கணும். 2-3 நாளைக்கு புளிக்க வச்சுட்டு அடுத்து 4 நாள் அந்த மோர் புளிக்க வச்சோம்ல அந்த மோர் எடுத்து திருப்பி 2-3 தேங்காய் எடுத்து கழிச்சு 2 லிட்டருக்கு எடுத்துக்கணும் தேங்காய் பால். அந்த தேங்காய் பாலை திருப்பி இதில் ஊற்றி நல்லா கலந்துட்டு திருப்பி புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சுட்டு 8ஆம் நாள்லேருந்து எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். 8ஆம் நாள்லேருந்து 2 முறை பயன்படுத்தலாம். 2 முறை பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு மொதல் முறை தெளிக்கிறதுனால நல்ல பூ வரும். இப்போ வந்து பூ நல்லா வந்துருச்சா, அடுத்த முறை என்னன்னா பூ வந்ததுக்கப்புறம் நேராக பூவுக்கு நேரம் அடிக்காமல் இப்படி இப்போ அந்த ஸ்ப்ரேயரை வந்து மேலாப்பில் தூக்கி அந்த மலைச்சாரல் மாதிரி உள்ள மாதிரி தெரிஞ்சோம்னா பூ நல்லா நிற்கும், அது இடத்துல நல்லா காயெல்லாம் வரும். இது பயன்படுத்தா நல்லா வளர்ச்சி எடுக்கும். இதுதான் பண்ணுறது. அதான் இதை வந்து அப்படியே புளிக்க வச்சிடணும். நல்லா மூடி வச்சுட்டு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணுன்றப்போ பயன்படுத்தலாம். 8ஆம் நாள் 8 நாள் கழிச்சு நம்ம அதை பயன்படுத்தினோம்னா பூக்கள் நல்லா வைக்கும், அது இடத்துல நல்லா காயும்.